தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களால் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் அதிகாலையில் நடைபயணம் செல்வோருக்கு தெருநாய்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரீஷ் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தெருநாய்கள் வீட்டு நாய்க்கு ரெண்டுமே பிரச்சனை தான். வீட்டு நாய் வாக்கிங்லாம் கூட்டு வரும்போது மாஸ்க் போட்டு கூட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்களும் கரெக்டாக கேமரா நோட் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா தெருநாய்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் அவ்வளோவும் இல்லை, ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க. பட் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லா இடத்துல மேயறதுனால நிறைய பேர் பிரச்சனை நடக்குது. அது கவர்மெண்ட்டாக நாய்களுக்கான தனியாக ஒரு கூடம் ஒன்று அமைச்சு அதை அதுவும் ஒரு உயிர் தானே, ஸோ அதுங்களுக்கு எப்போ இறப்பு வருமோ அது ஆட்டோமேட்டிக்காக இறக்கட்டும்ன்ற மாதிரி அவங்களுக்கு நாய்களுக்குன்னு ஒரு கூடம் ஒன்று அமைச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நாய்களுக்கு திணியெல்லாம் போட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணால் தெருநாய்கள்ன்ற விஷயம் கொஞ்சம் கம்மியாகும். கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா முதல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வச்சுருந்துச்சு, நாய் வண்டி மாதிரி. அப்போ நிறைய வண்டி பிடிச்சிருந்தாங்க. இப்போ சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. அதனால நாயும் அதிகமாகிட்டே போகுது. ஒரு தெருக்கு எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 50 நாய்கிட்ட இருக்குது. அது நாய் அதிகமாக என்ன ஆகும், டிசீஸும் அதிகமாகும், பிரச்சனையும் அதிகமாக தான் செய்யும். கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் முதல்ல எப்படி வண்டி கரெக்டாக வச்சுருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா வண்டியும் தெருநாய் ஃபுல்லாக அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு போனாலே போதும். வீட்டு நாய் இருந்தாலே போதுங்க. தெருநாய் எதுக்குங்க? தெருநாய் தேவையே இல்லையே, எதுக்கு தெருநாய் இல்லை? கேட்டால் சில சமயத்தில் நைட் டைமில் திருடனை பார்க்குறதுக்கு, திருடனை பிடிக்கிறதுக்கு, அப்போ துரத்துறதுக்கு கொஞ்சம் தெரியும், யாருன்னா வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசீஸ் தான் நிறையா இருக்குது. நிறைய சும்மா போகிறவங்களாம் சும்மா கடிச்சு வைக்குது. இதனால் யாருக்கு வியாதி? நாயில் இருக்கிற வியாதி கரெக்டாக மனுஷனு தான் போகும். குழந்தைங்களெல்லாம் நம்பி ரோட்டில் விட முடியல, புரியுதுங்களா? இப்போ நம்ம கையிலே பிடிச்சின்னு போனால் கூட இந்த தெரு நாய்ங்க அவ்வளோ அமகலம் இப்போ பெரியவங்க போகும்போது அவ்வளோ பண்ணுதுன்னா அப்போ குழந்தைங்க தனியாக போனால் என்ன ஆகும்? அதனால் நாய் இல்லைன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நாயை பிடிச்சின்னு போயிடணும், அவ்வளோதான். ரோட்டில் நாய் இருக்கக்கூடாது. சென்னையில் அதிகப்படியான தெருநாய்கள் இருக்கனால வாகனங்கள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குறுக்கில் அந்த நாய்கள் வாகனங்கள் போகும்போது குறுக்கில் போகுது. அதனால் நிறைய விபத்துகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தெருநாய்களுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் கடிக்க ஆரம்பிச்சு, குழந்தைங்க பெரியவங்க இவங்கெல்லாம் விரட்டி கடிக்குதுங்க. அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதை நம்ம சென்னை கார்ப்பரேஷன் அதை கட்டுப்படுத்தினாக்கா இந்த பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த விபத்துகளை தடுக்கலாம், இந்த நாய்க்கடியை தடுக்கலாம், பல உயிரிழப்புகளை இதன் மூலம் தடுக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நாய்கள் பெருகிடுச்சு. இப்போ அந்த நாய்கள் இனப்பெருக்கம் அதிகம் பண்ணிகிட்டே இருக்குது. சென்னையில் மட்டும் இல்லாமல் நம்ம புறநகர் பகுதிகளையும் இது மாதிரி நாய்கள் நிறைய இருக்குது. அரசு அதை முழுமையாக அதை தடுக்கணும் எல்லாம்ன்ற முயற்சி பண்ணுறாங்க. வழியை இந்த வார்டில் இருக்கிறவங்க, அந்த சென்னை டிவிஷனில் இருக்கிறவங்கலாம் அதை பற்றி எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டி மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தினாக்கா மக்களுக்கு கொஞ்சம் நல்லா உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் நாய் தான். இப்போ மயிலாப்பூர் போங்க, இப்போது என் காலை கூட எனக்கு கறிக்க ஓடிச்சு, அதான் சவாரி போயிருந்தேன். நாய் தொழில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக நாய் இருக்குல்ல, அது ஃபுல்லாக எப்போனாலும் பழக்கப்பட்ட ஒரு விலங்கு எதிரி தான் மனிதனுக்கு. ஓநாயோட இதிலேருந்து பிறந்த காட்டு ஓநாயிலேருந்து பிறந்தது தான் நாய் வகை. இப்போ நீங்கள் அதை சரியான வேக்சினேஷனோ பாதுகாப்போ இல்லாமல் வெளியே கொண்டு வரும்போது மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எதிர்ப்பு தான் தரும். பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு உயிரினம் எப்பயுமே கோழையானது தான். இப்போது நீங்கள் ஒரு வேக்சின், ஏஆர்வின்னு ஒரு வேக்சின் இருக்குது, அதை நாய் கடித்தா அதை நாம் தான் யூஸ் பண்ணணும். எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் கிடைக்கும். ஆனால் இப்போது ரோட் வீலர் இந்த மாதிரி ஃபுட்பால் நாயெல்லாம் நிறையா இருக்கும்போது அது சுத்தமாகவே நான் பார்க்கும்போது அது அருவருப்பாக ஆபத்தானதாக இருக்கும். நீங்கள் இப்போ நாய்க்கே வளர்க்கலாம் அப்படின்ற சொல்கிறவங்க எல்லாருமே தெருநாயை தத்தெடுத்து கூட வளர்க்கலாம், இல்லை ஒரு காப்பகத்தில் கூட சேர்த்து விடலாம். அதெல்லாம் இல்லாமல் டோட்டலாக அது சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல வருது. ஏன்னா இப்போ ஒரு நாயோட உயிரினம் அதோட ஹைட்டுக்கோ வெயிட்டுக்கோ கீழே ஒரு உயிரினம் பார்த்துச்சுன்னா அந்த நாய் கடிக்க தான் வரும். அது அதோட இயல்பு. அது இப்போ அதை நீங்கள் எதுவுமே தடுக்கவும் முடியாது. ஒரு குழந்தை இருக்குன்னா, இப்போ முந்தா நாள் ஒரு நியூஸில் பார்த்தோம், ஒரு குழந்தைய ஒரு நாய் கடிக்க போயிடுச்சு அப்படின்ட்டு படுத்துட்டு இருந்த குழந்தைய. அது அதோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கம்மியாக இருக்கும்போது அது தாக்க தான் முற்படும். அதனால் அது இல்லாமல் அது நான்வெஜ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது எக்கனாமிக் வைஸும் அது பெருசு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருமே ஜென்ரலாக.